ஸோ, இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாவே ராகு, கேது தோஷமும், செவ்வாய் தோஷமும் 92ல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிறந்தவங்களுக்கு குறிப்பா கிடையாது. என்ன காரணம்னா, ராகுவுக்கு குரு பார்வை இருக்கு. ஸோ, ராகுவுக்கு குரு பார்வை இருக்கும்போது, கேதுவுக்கும் தோஷ நிவர்த்தி. செவ்வாயுமே வருட பிறப்புல குருவுடைய பார்வையில குருவுடைய வீட்ல இருப்பாரு. அப்போ மெஜாரிட்டி ராகு, கேது தோஷம், செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிறந்தவங்க ஓரளவுக்கு சேஃபு. ஒரு மே மந்த்துக்கு மேல நடக்கக்கூடிய பிறப்புகள்லயே வந்து மேரேஜ் லைஃப்ல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸஸ், செப்பரேஷன் வரைக்கும் போறது. ஏன்னா சனி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கவரிமான் ஜாதி நான் என்ன ஏதாவது ஒண்ணு சொல்ட்டேன்னா, நான் தாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் வந்துரும். ஸோ இப்படி ஒரு வேள போயிடுச்சு, இல்ல டிலே ஆகுது. இவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையா இருக்கும். அதனால டிலே ஆகுதுன்னா, இந்த 1992ல பிறந்தவங்க திருவிடைமருதூர் கோவிலுக்கு போய், அந்த சிவபெருமானுக்கு இவங்க பேர்ல திங்கட்கிழமை அர்ச்சனை வைக்கும்போதோ, அல்லது இவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அதே திருவிடைமருதூர் கோவிலுக்கு போய், அந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனை வைக்கும்போதோ, இந்த திருமண தடை, தாமதம் அப்படிங்கிறது பரிபூர்ணமா நிவர்த்தியாயி, இவங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாரியான ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க. அதே மாரி அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னாலுமே, இந்த தலத்துக்கு கணவன், மனைவியா போய் வழிபாடு செய்யும் பட்சத்தில, வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு இவங்க ஊருக்கு வந்து அன்னதானம் அப்படிங்கிறதையும் குடுத்துடணும். எங்க முடியுமோ அங்க குடுத்துடணும். குடுக்கும் பட்சத்தில அந்த திருமண வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளும் நீங்கி, நல்லபடியா சிறப்பா வாழ்றாங்கங்கிறது உறுதி. 2வது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குமே இதே டெம்பிளுக்கு போயிட்டு வரும்போது, 2வது திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியா நடந்துரும்.